கல்வராயன் மலை தொடரில் இருக்கக்கூடிய ஒரு சில கிராமங்களுக்கு வந்து போக போறோம். இந்த அழகான மலைத்தொடர்ல பல பழமை மாறாத குக்கிராமங்கள் இருக்குங்க. அந்த குக்கிராமங்கள்ல பல வரலாற்று சாதனைகள் படைத்த பல மனிதர்கள் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு நபரை தான் நீங்க பார்க்க போறோம். கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னால இந்த மாதிரி வனப்பகுதியை ஒட்டி உள்ள கிராமங்கள்ல வனவிலங்குகள்ட்ட இருந்து பாதுகாக்க இயல்பாவே நாட்டு துப்பாக்கி பயன்படுத்துவாங்க. அந்த நாட்டு துப்பாக்கியில இருந்து தவறுதலா மனிதர்கள் மேல பட்ட தோட்டாக்களை எடுத்து 2000 பேர்த்துக்கு மேல உயிர்களை காப்பாத்திருக்காரு ஒரு மனிதர். இந்த நவீன உலகமே வியந்து பார்க்குற அளவுக்கு உடம்புல எந்த இடத்துல அந்த தோட்டா இருந்தாலும் மூலிகையாலும் அவரோட வித்தையாலுமே வைத்து அந்த தோட்டாவை எடுத்து பல உயிர்களை காப்பாத்திருக்காரு. ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு யாரும் இல்லை, வெறும் காடு, அங்கங்கே ஒரு கொட்டாயி, இப்படிதான் 2-3 கிலோமீட்டர் இல்லை, இன்னும் ஒரு 50 கிலோமீட்டர் இருந்தாலும் போனாலும் அப்படிதான் இருக்கும். அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது. என்ன பண்ணுவீங்க காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் என்ன பண்ணுவீங்க? என்னம்மா ஆடு மேய்ச்சிக்கிட்டு ஆடு காட்டு வந்து மேலே ஓட்டி விட்டு அப்புறம் ஏதோ காட்டில் இருக்க வேலை கடக்கெல்லாம் வெட்டிக்கிட்டு இருக்க வேண்டிய வெட்டிகிட்டு இருப்பீங்க. இதுதான் வாழ்க்கை. எவ்வளோ ஒரு அழகான ஒரு வாழ்க்கை, சொர்க்கம். எப்படி எடுப்பீங்க? எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இப்போ ஏதோ ஒரு கம்பி குத்துனா கூட ஹாஸ்பிட்டல் போவோம், ஏதோ பிடுங்குவாங்க, நோண்டுவாங்க, தையில போடுவாங்க. அந்த காலத்தில் வந்து அந்த ரவை அந்த தோட்டம் அதெல்லாம் நம்ம படத்தில் தான் பார்த்துருக்குறோம். அந்த மருந்தை போட்டு உள்ளே குத்தி டப்புன்னு அடிப்பாங்க. அந்த ரவை உள்ள உடம்புல குத்துனது எப்படி வந்து வெளியே எடுக்கிறீங்க? அதை வந்து இந்த இடத்துல படுத்து பூந்துருக்குதெல்லாம் ஆமாங்கய்யா, சுற்றி சாணி கரை கட்டிடணும். கட்டி அந்த மருந்து சாயத்தை புளிஞ்சதில் விட்டு வாயில் நல்லா ஊதி விட்டு ஒரு அரை மணி நேரம் விட்டுடணும். அதெல்லாம் ஊறினோடனே அந்த மருந்து, அந்த பச்சையில மருந்தை வாயில் போட்டு மென்னி அடைக்கி ஊதி விட்டு இழுத்தேன்னா படுக்குன்னு ஊட்டி வந்துடும்.